அப்துல் தள்ளி விட்டதில் கலையோட அப்பாவுக்கு தலையில் அடிபட்டு அங்கேயே இறந்து போயிருப்பாரு. அதனால் அப்துல்லே போய் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிடுறான். இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் இந்த கேஸை விசாரிக்காமல் வாய்தா மட்டுமே கொடுக்குறாங்க. இவன் ஜெயிலுக்கு வந்த ஒரு வாரத்திலே அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருப்பாங்க. இப்போ அப்துலுக்கு இருக்கிறது கலை மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டு வாசலில் வந்து அப்துல்லை பார்த்துட்டு போவாங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்து அப்துல்லை எப்போ கோர்ட்டுக்கு கூட்டு வருவாங்கன்னு தெரியாது. அதனால் 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருவா. அடுத்த நாள் கலையும் கோர்ட்டுக்கு வராங்க. அங்கே வர ஹீரோவோ, எந்த தைரியத்தில் இந்த பொண்ணை நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்ச? உன் கேஸை விசாரித்து தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் உன்னால் வெளியே வர முடியும். ஜட்ஜி கிட்ட பேசி உன் கேஸை விசாரிக்க சொல்ல, அப்போ தான் தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்துல்லும் கலையும் ஜட்ஜோட காலையே விழுந்துடுறாங்க. நான் தெரியாமல் தான் தள்ளி விட்டேன், ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு. எப்படியாச்சும் இந்த கேஸை விசாரித்து எனக்கான தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். ஜட்ஜுமே இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த ஹியரிங்கில் அவனை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்களும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஆனால் அடுத்த ஹியரிங்கில் இந்த ஜட்ஜுக்கு பதிலாக வேற ஒரு ஜட்ஜு வந்துடுறாரு. இப்போ இந்த கேஸை விசாரிக்காமலே வாய்தாவை கொடுக்குறாரு. அப்துல்லும் என் கேஸை விசாரிங்கன்னு சொல்லி அங்கேயே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோமே வந்து போன வாட்டி இந்த ஜட்ஜு ரிலீஸ் பண்ணுறதா சொன்னார், நீங்கள் இந்த கேஸ் ஒரு வாட்டி பாருங்கன்னு சொன்னதுக்கு ஜட்ஜோ கோவப்படுறாரு. நீ வந்து எனக்கு லா சொல்லி கொடுக்குறியா, உங்க எல்லாரையும் நான் பனிஷ் பண்ண போறேன்னு சொல்லி அப்துலுக்கு ஜாமீனே கிடைக்காத மாதிரி பண்றேன்னு சொல்லிடுறாரு. இப்போ அப்துல்லும் போலீஸை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு போக பார்க்குறான். போலீஸை இப்போ அவனை பயங்கரமா அடிக்கிறாங்க. இதை பார்க்குற கலையும் பஸ்லேருந்து இறங்கி வேகமாக ஓடுறாங்க. இப்போ எதிர்க்க வர பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிடுது. போலீஸோ இப்போ அப்துல்லை கூட்டிகிட்டு ஜெயிலுக்கு போயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் ஹீரோ இந்த விஷயம் எல்லாத்தையும் ட்ரைனிங்கில் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களோ கலை இறந்து போயிட்டானா, அப்போ அப்துல்லும் இறந்துட்டானான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனதில் கலை இறந்துலாம் போயிருக்க மாட்டாங்க, உயிரோட தான் இருப்பாங்க. ஹீரோவும் ஒய்ஃபும் சேர்ந்து அப்துல்லை ஜாமீனில் வெளியே எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாகவும் இருக்காங்க. இந்த சட்டத்தால் எதுவுமே இல்லாதவங்களுக்குலாம் உதவி பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும்னு ஹீரோ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு.